அன்பானவர்களை, இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ குறிப்பு, நமது உடம்பிலே வரக்கூடிய பாதிப்புகள் சைடு அதாவது சிலருக்கு வலது பக்கம், சிலருக்கு இடது பக்கம் இருக்கும். இவர்களுக்கு அந்த பாதிப்புகளுக்கு ஏற்றபடி உள்ள மருந்துகள் கொடுக்கும்போது அவர்களுக்கு அந்த உடம்பிலே உள்ள மாற்றங்கள் தெளிவாக தெரியும். ஏதோ வலி, ஏதோ உளைச்சல் என்று மருந்து எடுப்பதை விட கரெக்டான ஒரு மருந்து சரியான விகிதத்தில் சரியான ஒரு நிலையில் கொடுக்கும்போது அது அவர்களுக்கு கட்டாயம் சுகம் கிடைக்கும். அது எப்படி என்றால், சிலருக்கு வலது கை மட்டும் இருக்கும், சிலருக்கு வலது கால் இருக்கும், சிலருக்கு வலது இடுப்பு, சிலருக்கு இடது பக்கம் இடுப்பு, தோள்பட்டை, முதுகு பகுதிகள், இப்படி ஒருக்கும் ஒரு இருக்கும். அதில் சிலருக்கு வலது தோள் பகுதியில் ஒரு வலியும், அதே நேரத்தில் இடது பக்கம் இடுப்பு அல்லனா இடுப்பு கீழ்ப்பக்கம் இப்படி பாதிப்புகள் டயகோனலாக நாம் சொல்ல, அதாவது மேலிருந்து மேல் வலது பக்கம் என்றால் இடது பக்கம் கீழ்ப்பக்கம், இதே போல் இடது பக்கம் மேல் பக்கம் என்றால் வலது பக்கம் கீழ்ப்பக்கம், இப்படிப்பட்ட நிலை பாதிப்புகள் சிலருடைய சரீரத்தில் காணப்படும். இவர்களுக்கு நிச்சயமாக இதற்கேற்ற மருந்துகள் எடுக்கும்போது மாற்றங்கள் வரும். சிலருக்கு ஒரு கால்வலி என்று நாம் எடுத்துக்கொண்டால் அது மேலிருந்து கீழாக இருக்கும், அதாவது இடுப்பிலிருந்து தொடங்கி அது அந்த கால் கணுக்கால் அல்லது விரல் வரைக்கும் இருக்கும். சிலருக்கு கீழிருந்து மேலாக இருக்கும். இதற்கு சில மருந்துகளுடைய பின்விளைவுகளுடைய காரணங்களாகவும் இருக்கலாம். இவர்களுக்கு இதற்கு ஏற்றபடி உள்ள சரியான மருந்துகளை நாம் கொடுக்கும்போது நிச்சயமாக அவர்களுக்கு மாற்றங்கள் வரும். இனி சிலருக்கு நேரம், அதாவது சிலருக்கு சில கம்ப்ளைண்ட்டுகள் காலை நேரத்திலே மட்டும் இருக்கும், சிலவங்களுக்கு சில கம்ப்ளைண்ட்டுகள் மத்தியானமாக இருக்கும், சிலருக்கு 4 மணி முதல் மாலை நேரம் 4 மணி முதல் 8 மணி வரையாக இருக்கும். அப்போ இவர்களுக்கும் இதற்கு ஏற்றபடி உள்ள மருந்துகளை நம்ம கொடுக்கும்போது நிச்சயமாக அவர்களுக்கு அதில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நாம் கண்டுபிடிக்க முடியும். இன்னும் சிலருக்கு அப்படின்னா, அந்த காலை 11 மணிக்கு இருக்கிறது என்று நம்ம சொல்வது வேறு ஒன்றுமில்லை, இவர்களுக்கு வயிறு பசி, அதிகமான ஒரு வயிற்று பசி காலையில் 11 மணிக்கு இது காமனாக இருக்கும். ஆனால் இது காமனாக இருந்தாலும் மிக அதிகமாக இருந்தால் அதற்கென்று நாம் மருந்து கொடுக்கலாம். அதில் அவங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டாக அது கூட இருந்தாலும் அது மாற்றங்கள் கட்டாயம் தெரியும், ஒரு வித்தியாசங்கள் தெரியும். இனியும் சிலருக்கு எப்படி என்றால் ஒரு நாள் விட்டு இருக்கும். இப்போ இன்றைக்கு இருந்தால் நாளை இருக்காது, மறுநாள் இருக்கும். சிலருக்கு 2 நாளுக்கு ஒரு முறை, இன்றும் நாளையும் இருக்காது, 3ஆவது நாள் வந்துவிடும். சிலருக்கு 7 நாளுக்கு ஒருக்கா இவங்களுக்கு வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டுகள் வரும். சிலருக்கு 14 நாள் ஒருக்கா வரும், சிலருக்கு 21 நாளுக்கு ஒருக்கா வரும், சிலருக்கு 28 நாளுக்கு ஒரு முறை. இன்னும் சிலருக்கு அந்த மழை காலங்கள், இது இயற்கை. அப்போது இன்னும் சிலவங்களுக்கு இது முழு நிலவு, அதே போல் அதிகமான வெயில் நேரங்களிலே, அமாவாசை, இந்த டைமில் சிலருக்கு சில கம்ப்ளைண்ட்டுகள் அவர்களுக்கு என்னதுன்னா அதிகமாக வெளியே காட்ட ஆரம்பிக்கும். இன்னும் சிலருக்கு வியர்வை எடுக்கும்போது நோய்களுடைய தன்மைகள், அதனுடைய நோய் அல்லனா வலிகளுடைய கடுமையானது குறைவதும், சிலருக்கு வியர்வை எடுத்தாலே கம்ப்ளைண்ட்டுகள் என்ன சொன்னால் குறைந்துவிடும். சிலருக்கு கூடும், வேர்வையோடு கம்ப்ளைண்ட்டுகள் அதிகமாவது உண்டு, வேர்வை எடுக்கும்போது சிலருக்கு குறைவதும் உண்டு. இது சிலருக்கு சவுண்டு, சில நேரங்களில் பக்கத்தில் அதிகமான ஒரு சவுண்டு கேட்டாலே சில நோய்கள் அவர்களுக்கு அதிகமாக இருந்தப்படுகிறது. அது சுருக்கமாக சொல்லப்போனால், இப்போ ஒரு ரோட்டிலோடி நாம் இப்போ நடந்து போகிறோம் என்று வைத்துக்கொள்ளும், வாகனத்தில் உள்ள ஒரு அதிகப்படியான இரைச்சல் அல்லது ஒரு பைக்கு இந்த ரேசிங் நிலைமையில் உள்ள பைக்கில் ரொம்ப வேகமாக அதிகமான சவுண்டோடு போகும்போது அது நமக்கு சில கஷ்டங்களை தெரியும். இப்படிப்பட்ட சில சவுண்டு அலர்ஜிகளினாலும் சிலருக்கு சில மாற்றங்கள் உடம்பிலே கட்டாயம் தெரியும். இதை நாம் அதற்கேற்றபடி உள்ள மருந்துகள் கொடுக்கும்போது அவர்களுக்கு நிச்சயமாக மாற்றங்கள் தெரியும். இது சிலருக்கு அவர்களுக்கு அந்த ப்ரெஷர் அல்லனா ப்ரெஷர் என்று சொல்லுவோம், இரத்த அழுத்தம் மற்றும் இருதய பாதிப்புகள் அல்லனா சுகர் பாதிப்புகள் இருந்தாலும் அதற்கு உள்ள மருந்துகள் நாம் எடுத்தாலும் சைடாக இந்த மருந்துகள் நாம் நிச்சயமாக கொடுத்தால் அவர்களுக்கு ஒரு பெரிய அளவிலே மாற்றங்கள் தெரியும். இவர்களுக்கு இந்த பாதிப்புகள் எந்த அளவுக்கு, எந்த நிலையில் உள்ள வயது, இப்போ சிலருக்கு சிறிய வயதாக இருக்கும், 30 வயது அல்லனா 20 வயது, 40 வயது, 50 வயது,
இப்படி எந்த வயது வித்தியாசங்கள் இருந்தாலும் இப்படிப்பட்ட நிலைமைகள் இருந்திருந்தால் கட்டாயமாக அவர்களுக்கு மருந்து கொடுத்து அதை சரியாக்க முடியும். அது இருபாலருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆனாலும் சரி, இப்படிப்பட்ட பாதிப்புகள் யாருக்காவது அறிமுகமானவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இருந்தால் நாம் நிச்சயமாக மருந்து கொடுத்து இதை குணப்படுத்த முடியும். இதற்காக நான் உங்களுக்கு தொடர்பு கொள்ள விரும்பினால் நீங்கள் என்னை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய பேர் டாக்டர் டேவிட். குமரி மாவட்டம் சுசீந்திரம் பகுதியிலே இருக்கிறேன். நீங்கள் என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் உங்களுக்கு கொரியர் தபாலிலும் அதை அனுப்பி வைக்க முடியும். நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய மொபைல் நம்பர் இதிலே கொடுக்கிறேன். 790 46 91 671 இந்த எண்ணுக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு எப்போதும் நீங்கள் என்னை வந்து பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான மருந்துகளை இதிலே நான் தருவேன். உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசங்களை நீங்கள் இதிலே கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு ஏற்ற விடுதலைகள் இதன் மூலமாக குறையும். இது எந்த நோய்களானாலும் அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பதோடு கூட இதற்குள்ள மருந்துகளை நாம் எடுக்கலாம். தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களுக்கு உறவினருக்கு பகிரும்படியும் தெரியப்படுத்துகிறேன். நன்றி.